அருமையானவர்களே, மெய்ப்பரின் சத்தம் என்கிற இந்த புதிய தொடரிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு நம்முடைய நல்ல மெய்ப்பராயிருக்கிறார். நல்ல மெய்ப்பருடைய சத்தத்தை கேட்கிற நல்ல ஆடுகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த மெய்ப்பரின் சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய வழிநடத்தலின்படி நாம் வாழும் பொழுது பசுமையான வாழ்க்கை, செழுமையான வாழ்க்கை வாழ்வோம். மெய்ப்பரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். மெய்ப்பரின் சத்தம் பாருங்க, இயேசு நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். நாம் அவரின் ஆடுகளாய் இருக்கிறோம். இயேசு ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எனவே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, நம்மால அவர் சத்தத்தை கேட்க முடியும். எனவேதான் பாருங்க, உன்னதரின் சத்தம், தேவ சத்தம், இப்ப மேய்ப்பரின் சத்தம் என்று சத்தம் என்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் நம்முடைய ஊழியத்துல. அப்போ நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நம்மால் செய்ய முடியாது. எனவே நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்கிறபடியால் அவருடைய சித்தத்தை செய்கிறோம். எனவே இயேசுவின் சத்தத்தை உங்களாலும் என்னாலும் கேட்க முடியும். ஏன்னா வசனத்தின்படி நாம் வாழ்கிறோம். வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஆமென். சரி, அப்ப இந்த ஊழியத்துடைய மைய வசனமே என்னன்னா, யோவான் 10:10. யோவான் 10:10 என்ன சொல்லுதுன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் 3 விஷயத்துக்காக தான் திருடன் வரான். ஆனால் நானும் என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் இயேசு நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம இதை புரிந்து கொள்ள போகிறோம். இதுதான் இந்த ஊழியத்தினுடைய ஒரு மைய வசனமும் கூட. அப்ப திருடனுடைய வேலை என்னவா இருக்குதுன்னா, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. ஆனால் மேய்ப்பருடைய வேலையோ ஜீவன் உண்டாயிருக்க பண்ணுவது, அது பரிபூரணப்படுவது. அப்ப பரிபூரண ஜீவனை தன்னுடைய ஆடுகளுக்கு கொடுத்து அந்த பரிபூரண ஜீவனிலே அந்த ஆடுகள் வாழ்வதுதான் மெய்ப்பருடைய சித்தமாயும் மெய்ப்பருடைய வேலையாயும் இருக்கிறது. திருடனுடைய வேலை என்ன இருக்குன்னா, திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இப்ப யாரு திருட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மார்க் 4:15 பாத்தீங்கன்னா, வசனத்தை திருடுகிறான். அப்ப யாரு வசனத்தை திருடுகிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு. மார்க் 4:15 அப்ப அதுல சொல்றாரு, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இந்த எடுத்து போடுகிறான் என்பதை நீங்க ஆங்கிலத்துல படித்தீங்கன்னா, அவன் திருடுகிறான். அப்ப அவன் திருடனாயிருக்கிறான். பிசாசு தான் திருடன், சாத்தான் தான் திருடன். அப்ப அவன் வசனத்தை திருடி விட்டால் வாழ்க்கையை திருடி விடலாம், இல்லைங்களா? அப்ப நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனம் இருப்பது எவ்வளவு முக்கியம். நமக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியுதே. அவன் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குவா, அதை எடுத்துட்டோம்னா அவனை ஒண்ணுலாம் ஆக்கிடலாம். அதனாலதான் நிறைய கவலைகள், பிரச்சனைகளை கொடுக்கிறான், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கிறான். எனவே நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து, இல்லைங்களா? அப்ப பிசாசு தான் திருடனா இருக்கிறான். அப்ப இந்த திருடன் என்ன பண்றான்னா, வசனத்தை திருடுகிறான். அவன் திருடவும், அப்ப முதல் என்ன செய்யறான்னா, வசனத்தை தான் திருடுறான். அப்ப அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, ஓடி விடுறான், இல்லையா? ரொம்ப பிசாசுனே ஏதோ ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர், அப்படியே கருப்பு உருவத்துல 2 கொம்பு வச்சு அப்படி நம்ம ஒரு பயம் கொடுத்துக்கிற ஒரு கருப்பு, அப்படி நம்மளாம் இல்லை. பாருங்களேன், பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். வசனம் போட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசு நம்மளை பார்த்தாலே ஓடுற ஒரு ஃபிகர், அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பிசாசு. ஆனா நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு, இல்லைங்களா? அப்ப பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் ஓடி விடுவான். அவன் திருடன் என்பதை நாம் அறிந்திருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் ஓடி விடுவான்.
அப்ப என்ன செய்கிறான்னா அவன் வசனத்தை திருடுகிறான். அடுத்து பாத்தீங்கன்னா வாஞ்சையை திருடுகிறான். வாஞ்சை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அடுத்து என்ன அடுத்து என்ன ஒரு வாஞ்சை இருக்குல்ல, ஒரு டிசைட், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்ப வாஞ்சை இருக்க இருக்க என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கு. நீங்க டிசைரில் ஒரு ஆளை பாருங்களேன், என்னத்த வாழ்க்கை, ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வாழ்றோம், என்னைக்கோ சாப்பிட்றோம், என்னைக்கோ போறோம், இப்படி இருப்பான் பாருங்க. ஆனா வாஞ்சையுள்ள ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கும். பிசாசுக்கு தெரிந்திருக்கு, அதனாலதான் அந்த டிசைர் எடுத்து போட்டுறான் பாருங்க. நிறைய பேருக்கு சில காரியங்கள் நடக்கலன்னு இனிமேல் டிசைரே வேணாம்ப்பா, நான் நம்பி என்ன நடந்துச்சு, நான் ஆசைப்பட்டு எது எனக்கு நிறைவேறிச்சு அப்படி சொல்றோம்ல. ஆனா பிசாசு பாருங்க தெரிஞ்சிருக்கிறதுனால வசனத்தை எடுத்து போடுகிறான், வாஞ்சையும் எடுத்து போடுகிறான். அப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவனை கொண்டு வரனால அவன் திருடனா இருக்கிறான். அவன் திருடனா இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை படித்து தியானித்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அவன் திருடனா இருக்கும் பொழுதே நம்ம எதிர்த்து நின்றுட்டோம்னா அவனால நம்ம அடிக்கவோ கொல்லவோ முடியவே முடியாது. அவன் அப்ப அவன் திருட வருகிறான். அடுத்து கொல்ல. அப்ப கொல்ல அப்படின்னு சொல்றப்ப கொல்லுகிறவங்க பாருங்களேன், இரக்கமற்ற அல்லது நியாயமற்ற காரியங்களை செய்யறோம் இல்லையா? கொலை செய்யறவங்களை யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஒரு ஈவு இரக்கமே இருக்காது, பாத்துறீங்களா? அப்போ இரக்கம் இல்லாம அடிச்சு கொள்றான்றோம்ல. அப்ப திருடன் கொல்லுகிறவனா இருக்கிறான். நீங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன், ரொம்ப மோசமா அப்படி இருப்பாங்களே. இப்ப வியாதி வந்து கொடிய வியாதி வருது, அப்ப திருடன் அங்கே பாருங்க கொல்லுகிறவனாய் செயல்படுகிறான். சொத்தெல்லாம் அப்படியே வித்து வியாதியிலிருந்து வெளிவரணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் கடைசியில சில பேர் மரித்து போய் விடுகிறார்கள். அங்க அவன் நியாயமற்ற செயல்களை செய்கிறான், இரக்கமற்ற செயல்களை செய்கிறான். ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட இரக்கமற்ற செயல்களை பிசாசு செய்து கொண்டிருந்தால், நியாயமற்ற செயல்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார், பரிபூரண ஜீவனை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எங்க நியாயம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இயேசு இன்றைக்கு நியாயம் செய்கிறவராய் வெளிப்படுவார். இரக்கமே இல்லாம இப்படி பண்ணிட்டாங்க பிரதர், இந்த கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவராய் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறார். ஆமென். அப்ப பிசாசு பாருங்களேன் கொல்லுகிறவனாய் இருக்கிறான். அவன் கொல்லுகிறவனாய் இருக்கிறபடியால் சில இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறான். சில நேரம் வியாதி வந்து விடுகிறது, சில நேரம் மரணம் கூட நேர்ந்து விடுகிறது. ஆனால் இயேசுவோ நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை நமக்கென்று கொடுத்து, நமக்காக மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த இயேசு இன்று நமக்கு ஜீவனை அருளுகிறபடியால் நாம் வாழ்கிறோம். அவன் அப்ப ஒருவேளை திருடன் திருடி விட்டான் என்று சொல்லி அடுத்த நிலைக்கு நான் போயிட்டேன் பிரதர், அவன் கொல்லுகிறவனா இருக்கிறான், நியாயமற்ற காரியங்களை வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு, அநியாயமா நிறைய காரியங்கள் என்ன விட்டு போயிட்டு இருக்கு, இரக்கம் இல்லாம மனிதர்கள் எனக்கு கிரியை செய்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நானும் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை பரிபூரணப்படும்படியாய் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ அநியாயமாய் பிசாசு உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறானோ இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என்னென்ன காரியங்களை நீங்க இழந்திருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கொடுமையாய் நேர்ந்திருக்கிறதோ, இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு நியாயம் செய்கிறவராய் வெளிப்படுகிறார். இன்னைக்கு இந்த இயேசு உங்களுக்கு ஜீவனை அளிக்கிறவராய் வெளிப்படுகிறார். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகிறது. இயேசு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். இந்த இயேசு உங்கள் நல்ல மேய்ப்பர், அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த பரிபூரண ஜீவனை உங்கள் வாழ்க்கையில் அளிக்கிறார். ஆமென். அப்ப திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இப்ப உங்கள் வார்த்தையும் வாஞ்சையும் திருடிட்டான்னா உங்களை அவனால கொன்ற முடியும். லிட்டரலா கொல்றது காட்டிலும் அப்படி லைஃபே ஒண்ணும் இல்லாம ஆக்கிறான் பாருங்களேன், அவன் உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆக்கி விட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது உங்களை கொல்ல முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அவனோட டார்கெட் என்ன? உங்க ஃபேமிலி. இப்ப அழித்து விட முடியும் என்று நான் சொல்றப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மனிதன் பாருங்களேன், அவன் இல்லைன்னா அவன் குடும்பமே இல்லை, அவன் குடும்பம் இல்லைன்னா அவனோட ஜென்ரேஷன் இல்லாம போயிடுது இல்லைங்களா? அப்ப பிசாசோட டார்கெட் ஃபர்ஸ்ட் நீங்களா இருக்கிறீங்க.
அடுத்து உங்க குடும்பமா இருக்கு. பிரதர், நான் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன் பிரதர், ஆனா என் பிள்ளைங்க வீக்கா இருக்கிறாங்க, அதனால பிசாசு என் பிள்ளைகள் மூலமா போராட்டங்களை கொடுக்கிறான் சொல்றாங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கொல்லுகிறவனா இருக்கிறான், அழிக்கிறவனா இருக்கிறான். He come to kill, steal and destroy. அப்ப ஒரு நாடு இன்னொரு நாடை போய் அழிக்குதுன்னா ஃபுல்லா கொலாப்ஸ், ஒண்ணு இல்லாம ஆக்கி விட்டுறது. ஏன்னா அங்க ஒரு ட்ரேஸ் கூட இருக்கக்கூடாது. அதுதான் பிசாசுடைய திட்டம். ஆனா நமக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்த பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன். இந்த பிசாசுக்கு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. ஆனால் நாம் அவனுக்கு பயந்து நம்முடைய அதிகாரத்தை நம்ம கொடுத்துறோம். அதனாலதான் அவன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை அழிக்கிறான், கொள்ளுகிறான், நம்ம குடும்பத்தை அவன் சீரழிக்கிறான். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு ஜீவன் அளிக்க வந்தார், அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தார். பிசாசு உங்க குடும்பத்தை அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சபையை ஒண்ணுலாக்கி விட்டுருவான். அதனாலதான் ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னால், குழப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால், பிள்ளைகளை பற்றிய கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று நான் சொல்லுகிறேன், பரிபூரண ஜீவனை இயேசு உங்களுக்கு அளித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் சரி செய்து உங்களை நேரான பாதையிலே நடத்துவார், செம்மையான பாதையிலே உங்களை நடத்துவார். அப்ப இயேசு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் வந்தார். அப்ப ஜீவன் உண்டாயிருக்குன்னு சொல்றப்ப ஒரு பாதுகாப்பு. இப்ப திருட வரான், நம்ம வீடை பாதுகாப்பா வச்சிடணும் இல்லைங்களா? அப்ப இயேசு முதலாவது அவனிடத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். அப்போ ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த மேய்ப்பருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஒரு பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கும். அடுத்து போஷிப். இந்த மேய்ப்பர் என்ன செய்யறாருன்னா, பசுமையான புல்வெளியிலே நடத்துகிறார், நல்ல செழுமையான பாதைகளிலே நம்மை கொண்டு போகிறார், அதனாலே நம்மை போஷிக்கிறார். செழுமையான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு, போஷாக்கு, சிறந்த போஷாக்கு உண்டு. அடுத்து ஒரு பயம் இல்லாத வாழ்வு. என்னன்னா, என்னோட மேய்ப்பர் எனக்காக இருக்கிறார், என் மேய்ப்பர் என்ன பார்த்துக்குவார் இல்லையா? அப்ப அந்த ஆடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இயேசு என் மேய்ப்பர் என்கிறதை புரிந்து கொண்டால் அந்த ஆடு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை பார்த்து, இயேசு உங்களுடைய நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறபடியால் ஒரு பாதுகாப்பான, பத்திரமான, பயமில்லாத வாழ்வு நமக்கு இருக்கிறது. அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவின் நல்ல ஆடுகளாய் இருக்கிறீர்கள், அவர் உங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த மேய்ப்பரின் சத்தத்தை கேட்டு அவர் அருளும் ஜீவனை பெற்று இந்த பாதுகாப்பான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அவருக்குள்ளாக நாம் இருக்கிறபடியால், அவருடைய மந்தைக்குள்ளாக நாம் இருக்கிறபடியால் நாம் பாதுகாப்பாக, பத்திரமாக, பயம் இல்லாமல் வாழ முடியும். அவர் நம்மை செழுமையான பாதைகளை நடத்துவார். அவர் நமக்கு அருளும் ஜீவனை அனுபவித்து செழுமையான வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கிறவர்களாகி நாம் இருக்கிறோம். எனவே நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவருடைய மந்தைகளின் ஆடுகளாய், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய், அவருடையவர்களாக வாழ்கிறோம். நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நாம் ஜீவனை அடைந்து நாம் பரிபூர்ண ஜீவனிலே வாழுவோம். அந்த பரிபூர்ண ஜீவனிலே வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதமாயிருப்போம், செழுமையாக இருப்போம், கொழுத்த கன்றுகளாயிருப்போம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த மேய்ப்பரின் சத்தம் என்கிற இந்த தொடரிலே முதலாவது செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். இயேசு நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். இயேசு நம்ம மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நமக்கு எந்த குறையும் இல்லை. எனவே இயேசுவின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. அவர் உங்களோடு பேசுவார். உங்க வாழ்க்கை பரிபூரண வாழ்க்கையாக இருக்கும், செழுமையான வாழ்க்கை நிறைந்ததா இருக்கும். பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பிசாசை இயேசு ஏற்கனவே தோற்கடித்து விட்டார். ஆமென். எனவே நாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் மேய்ப்பரின் சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இப்பொழுதும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிறதான பரிபூரண வாழ்வை அவர்கள் காணட்டும், பரிபூரண வாழ்க்கை அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் எங்களை நீ வைத்திருக்கிறதற்காக நன்றி.
தேவன் எங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை செழுமையான பாதைகளில் நடத்துங்க. உம்முடைய ஜீவனை நாங்கள் அனுபவித்து வாழ வழி செய்யுங்க. வளமான வாழ்க்கை, பயமில்லாத வாழ்க்கை வாழ அருள் செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென்.